சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். கீரவாணி ராகத்துல 9 நவரசங்களுக்கும் அவர் பாடல் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப புதிய விஷயமா இருந்தது. ஸ்ருங்காரம்னு முதல் ரசம் சொல்லுவாங்க. ஸ்ருங்காரம்னா லவ். தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ, அந்த பாட்டு ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு ஹாஸ்யம்ங்கிறது சிரிப்பு உணர்ச்சி. அட மச்சம் முள்ள மச்சம் நான் நினைக்கிற சுகம் நகர்தானா தீரன், அந்த நகர்தானாவே நமக்கு சிரிப்பு கொடுக்கும். பயம் வந்து காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அந்த பாட்டு வந்து ஒரு சோகம் இருந்தாலும் ஐயோ வருவானா மாட்டானான்னு ஸ்ரீதேவி வந்து பாடுவாங்க. ரஜினிகாந்த் அந்த ஒரு கண்ணுலயே அவங்களுக்கு அந்த கலக்கம் தெரியும். அது அவங்க ஜானகிமா குரல்லையும் கொடுத்திருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்து அவர் இந்த மாதிரி கையாண்டு இருப்பாரு அப்படின்னு ரசித்த பாடல்கள். மிருதங்கம் அவர் யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1000 தாமரை முட்ல அது அந்த மிருதங்க கேட்டாலும் அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சிக்னேச்சர் பீட் அந்த பாட்டுல டங் டங்குன்னு அது அந்த நாதம் எனக்கு அப்படி அவ்வளவு பிடிக்கும். ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள், அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அதுல முதல்ல வந்து ட்ரம்ஸ் ட்ரம் பேட் எல்லாம் போட்டு வெஸ்டர்னா இருக்கும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா திண்டக்கு 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 திண்டுன்னு அப்படியே ஃபோக். பட்டு போல நாவசித்து பால்மழை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையே 8 திசை மேல் வளர்த்த சின்ன மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன். தூயவளை அன்னை தமிழை வாழியனி. அன்பிற்கு நீ ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இத்தனை நாள் நம்ம ராஜா சாரோட சிம்பனி பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய டீகோட்ஸ், அவருடைய சிம்பனியில என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இல்லை அந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா எப்படி இருந்தது, எல்லாம் பேசணும். ஆனா எனக்குமே மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. நம்மளால போய் பார்க்க முடியலையே, பார்த்துட்டு தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஆசை தான் இன்னைக்கு வந்து எனக்கு நிறைவேறிக்குன்னு சொல்லணும். நான் போய் பார்த்தனோ இல்லையோ, அட்லீஸ்ட் பார்த்துட்டு வந்தவங்கள மீட் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எஸ், இன்னைக்கு வந்து நம்ம கூட பேசக்கூடிய கெஸ்ட் வந்து சிம்பனி ராஜா சார் பண்ணும் பொழுது அந்த அரங்கத்துல அந்த ராயல் ஃபிலமோனிக் ஆர்கெஸ்ட்ராவோட ராஜா சார் நின்று அந்த நம்ம சின்னதாக அங்கங்க பார்த்தீங்களா பிட்ஸ் அண்ட் பீட்ஸ், அதை மாதிரி பார்த்துட்டு உண்மையாவே ரசிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு லக்கி பர்சன் தான் சொல்லணும், அண்ட் பிளெஸ்ட் பர்சன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக பிரியா பார்த்தசாரதி மேடம் நம்ம கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனலில் இசை பற்றிய விஷயங்கள் நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க கான்ஸ்டண்ட்டாக. அதெல்லாம் நம்ம கூட பேச போகிறாங்க. ராஜா சார் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அந்த இசை மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, இதை பற்றிலாம் பேச போகிறாங்க. மேடம் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. எனக்கு தான் ப்ளஷர். ஏன்னா இது என்ன சொல்லுவாங்க, கடவுளை போய் பார்க்கவாது முடியல, நீ போய் பார்த்துட்டு வரும்போது எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. முன்னாடியே போறது தெரிஞ்சிருந்தா ஒரு கையில காணிக்க காசாவது கொடுத்து எனக்காக உண்டியில போட்டுருன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். நீங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. வெரி ஃபியூ அமாங் தி வெரி ஃபியூ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரியலி சந்தோஷம் நீங்க எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லணும். ராஜா சார் நீங்க ரசித்த ஒரு சில பாடல்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க படம். ஜென்ரலா எனி பாட்டுன்னு கேக்குறீங்களா? நீங்க உங்களுக்கு இந்த பாட்டுல இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க பேசணும்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சில பாடல்கள் நீங்க சொல்லலாம். ராஜா சாரோட மியூசிக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஏதோ அது வந்து டெஃபினட்டா, இது நான் ஒன்னும் புதுசா சொல்லல, எல்லாரும் சொல்றதுதான், ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் அவருடைய பாடல்கள்ல. அந்த பாட்டு கேட்டாலே வந்து நமக்கு ஒரு அமைதி இருக்கும். சில பாட்டுல அப்படியே ஒரு சந்தோஷம் வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து உல்லாச பறவைகள் படத்துல வந்து ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே, இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டா, இந்த பாட்டு எப்பவுமே பிடிக்கும். ஆனா ஒரு தடவை நான் காலேஜ் படிக்கிறப்போ கொடைக்கானல் போயிருந்தோம். என் நண்பர்களோட காலேஜ்ல டூர் கூட்டிட்டு போயிருந்தாங்க. நாங்கெல்லாம் அங்க அந்த குறிஞ்சி ஆண்டவர் மலை மேல சைக்கிள் ஓட்டிட்டு எல்லாரும் போனோம். அங்க போயிட்டு ரீச் ஆயிட்டோம். சின்ன வயசுங்கிறதுனால தெரியல, எல்லாரும் கலகலாம் சிரிச்சு பேசிட்டு போயிட்டோம். பட் அது கொஞ்சம் ஸ்ட்ரெனுவஸ் தான், அது அந்த மலை மேல சைக்கிள் பண்றது. அங்க ரீச் ஆன அப்புறம் அப்படியே அந்த ஒரு ஆயாசம், சைக்கிள் ஓட்டிட்டு வந்தது. அங்க ஒரு டீ கடை இருந்தது. சரி, முதல்ல கோயிலுக்கு கூட போல, நம்ம டீ கடையில உட்காந்து நாங்களாம் டீ குடிச்சோம். சூடா அந்த குளிருக்கு நல்லா இருந்தது. அவங்க டீ கடையில இந்த பாட்டு வச்சிருந்தாங்க. அந்த க்ஷணம் எனக்கு ஏதோ ஏதாவது ஒரு வேற ஒரு பிளேனுக்கு போயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம், ஒரு ஜாலி தான். அந்த ஏஜ்ல வந்து ஒரு கவலை இல்லாத வயதுல அது அந்த ஃபீலிங். இப்போ நான் அந்த பாட்டு கேட்டாலும் நான் உடனே அந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிடுவேன்.
somehow எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் வரும். இந்த பாட்டு கேட்டா இம்மீடியட்டா என்னுடைய வரிஸ் எல்லாம் போயிடும். ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படியே டக்குன்னு ரிலீஸ் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பாடல்களும் நினைவுகளோட கலந்துருக்கவே எனக்கு அந்த பாட்டு ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா காம்பினேஷன் யாருக்கு பிடிக்காது சொல்லுங்க. அவங்க 2 பேரும் பாடினா எல்லா பாட்டும் ஜாலி தான். ஸோ அந்த வகையில் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே போல வந்து நானாக நான் இல்லை தாயே, எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னமோ அது ஒரு அம்மா பாசத்தை பத்தி எனக்கு பாட்டு, எத்தனையோ பாட்டு வந்திருக்கு, ஆனா அந்த பாட்டு என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜா சார் கிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து அந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பிளெண்ட். அவர் வந்து நிறைய பாட்டுல கொடுத்திருக்காரு. அதாவது நமக்கு வந்து இந்த சிம்பனி எப்படி துளி துளியா கொடுத்தாரோ அது மாதிரி நிறைய இந்த வெஸ்டர்ன் மியூசிக் ரசிக்கிறதுக்கு நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு பரிச்சயம் இல்லாத இசை. திடீர்னு வந்து ஒரு வெளிநாட்டு பாடல்கள்லாம் கேட்டா நமக்கு அவ்வளோ அது எடுப்படுமோ எடுப்படாதோ. பட் இவருடைய பாடல்கள் கேட்டு 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 நமக்கு வந்து அந்த ஒரு ஈஸியா அது புரிய வந்துட்டு. இந்த சிம்பனிக்கு போகும்போதே நான் அது நினைச்சேன், எனக்கு அந்த பாட்டு அந்த மியூசிக் புரியுமோ புரியாதோன்னு. பட் அது கேட்ட அப்புறம் தெரிஞ்சது, ஓஹோ இதெல்லாம் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்காரு. எல்லாருமே ஏலியனா இல்ல அந்த இசைங்கிறது ரொம்ப எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். எப்பா சிம்பனில நாங்க அப்பவே கேட்டுட்டோம், அவர் பேரை சொல்லி பண்றாரு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படின்னு இல்ல, ஒரு சிம்பனிங்கிறது இன்னும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து ஒரு சின்ன சின்ன பிட்டு தான் கொடுத்திருக்காரு. பட் அது மூலமா ஒரு கம்ஃபர்ட் இருந்தது அந்த இசையை கேட்கும் போது. அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர் அவர் நிறைய கொடுத்திருக்காரு. இப்போ இந்த பாடல்ல மன்னன் படத்துல ஒரு பாட்டு, ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள், அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பீட்லயும் செகண்ட் ஹாஃப் வேற பீட்லயும் கொடுத்திருப்பாரு. முதல்ல வந்து ட்ரம்ஸ் ட்ரம் பேட் எல்லாம் போட்டு வெஸ்டர்னா இருக்கும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா திண்டக்கு 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 திண்டுன்னு அப்படியே ஃபோக்குக்கு மாறுவார். அந்த பாட்டுல 2 டிஃபரெண்ட் பீட்ஸ் வரும். பட் பாட்டோடைய மெலடி சேமா தான் இருக்கும். அந்த பாட்டை வந்து சண்முகப்பிரியா ராகத்திலயும் அவர் போட்டிருந்தார். சோ அதுல வந்து ஒரு கிளாசிக்கலா ராகம் கொடுத்திருக்காரு, வெஸ்டர்ன் பீட் கொடுத்திருக்காரு, ஃபோக் பீட்டும் கொடுத்திருக்காரு. சோ எல்லாத்தையும் கலந்து கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதே போல பழமுதிர் சோலை எனக்காகத்தான், அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து வெஸ்டர்ன் வரும். அந்த பாட்டு வந்து கர்நாடிக் ராகம் பேஸ் பண்ணி போட்டது, ஹரிகாம்போஜின்னு நினைக்கிறேன். அதே போல அதுல ஃபோக்கும் வரும், நடுவுல வந்து ஒரு ஹார்மோனியம் வரும். டிஃப்ரெண்ட் திங்ஸ் கலந்து கொடுத்துருப்பாரு. ஆனா எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு திணிப்பா இருக்காது, அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும் அந்த ஃப்ளோ. ஐ திங்க் அதுதான் அவர்கிட்ட ஒரு ஹால்மார்க். நான் மற்ற இசையமைப்பாளர்கள் நிறைய பேரு அவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் சில இதை நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, வெஸ்டர்ன் கொடுக்கணுமேனு புகுத்திருப்பாங்க சில பாடல்கள்ல. நான் பேர் சொல்ல விரும்பல, பட் அது ரொம்ப தெரியும், ஒட்டாம இருக்கும் சிலதெல்லாம். அந்த மாதிரி இல்லாம இவருதுல வந்து அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எதுவுமே வந்து இது ஏன் இங்க வந்தது அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்கற மாதிரியே இருக்காது. ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஆனா அந்த பாடலுக்கு அந்த காட்சிக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். அவருக்கு எப்படி அந்த மாதிரி யோசிக்க முடிஞ்சது, அவர் நிறைய சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் ஒரு 1/2 hourல 10 மெட்டு கொடுத்தேன் அப்படின்னு. மெட்டு கொடுக்கறது ஒண்ணு, அது கொடுத்துடலாம், ஓகே, அதுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன். பட் அதுக்கப்புறம் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு, அங்கதான் அவருடைய மேஜிக்கே இருக்கு. அந்த மெட்டு வந்து ஒரு டியூன், அந்த மாதிரி டியூன் எல்லாருமே போடுறாங்க. சோ அந்த மெட்டோட அவர் கொடுக்குற அந்த அரேஞ்ச்மெண்ட் அந்த மெட்டும் சேரும் போதுதான் அந்த மேஜிக் ரியலி கிரியேட் ஆகுதுன்னு எனக்கு தோணும். நிறைய பாடல்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெட்டு நிறைய பாடல் நீங்க நம்ம சொல்லல, நிறைய சொல்லிட்டே போலாம். பழைய பாடலோட சாயல் இருக்கும். MSV ஐயா போட்ட பாட்டு, இந்த இவர் போட்ட பாட்டு பாத்தீங்கன்னா நிறைய மெட்டுகள்ல சாயல் இருக்கும். அதாவது நான் காப்பிங்கிற சொல்லல, ஓகே, இதே ராகம் இதே மாதிரி ஒரு சாயல் இருக்கும். ஆனா அந்த அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து அது கம்ப்ளீட்டா அதுக்கு ஒரு வேற ஒரு டைமென்ஷனல் கொண்டுருவாரு. அதுதான் அவருடைய ஹால்மார்க், அதுதான் சொல்லணும். அவருடைய இந்த நீங்க மற்ற இசையமைப்பாளர்களை குறிப்பிடும் போது மற்ற இசையமைப்பாளர்கள் இந்த ஃபேக்டரை எப்படி கையாளுறாங்க, இந்த கர்நாடக இசையும் இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கும் எப்படி பிளெண்ட் பண்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஐ திங்க் ராஜா சார் தான் அதுக்கு வந்து ஒரு கோடு போட்டு கொடுத்தாரு. அவர் போட்ட ரோட்ல தான் எல்லாரும் பயணம் பண்றாங்க. ஆக்சுவலி வித்யாசாகர் அவர்கள், AR ரஹ்மான் இவங்கெல்லாம் கூட நல்லா ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கர்நாடக இசை. அதை வந்து வெஸ்டர்ன்ல பிளெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் AR ரஹ்மான் எனக்கு ரொம்ப ஒரு பாட்டு பிடிக்கும், வந்து ஏதோ ஏதோ ஒன்று, அந்த பாட்டு வந்து சாருகேசி ராகத்துல போட்டிருந்தாரு. கேட்டீங்கன்னா அது வந்து அந்த பாட்டுல காஸ்டியூமா இருக்கட்டும், அந்த இசையாகட்டும், எல்லாமே ஏதோ ரோம்ல எடுத்த மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும் அதோடைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே. பட் சாருகேசி ராகம். பட் இந்த மாதிரி வந்து ராஜா சார் நிறைய பாடல் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு
கிளாசிக்கல் மியூசிக் எடுத்து டோட்டலா ஒரு வெஸ்டர்ன் ரூபத்துல முதல்ல கொடுத்தது ராஜா சார் தான். அவர் அது மாதிரி கொடுத்து இப்போ இந்த பாடம் எடுத்துக்கோங்க, தங்க மகன்ல ஒரு இந்த போட்டி பாட்டு வருமே, பூமாலை ஒரு பாவையானது, அது சுத்ததன்யாசி ராகம். சோ அந்த மாதிரி ஒரு அது பாட்டு வந்து ஃபுல்லா ஒரு வெஸ்டர்னா இதுவா தானே இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள்ல அவர் கர்நாடக இசையை கொடுத்துருக்காரு. சோ அதனால வந்து அது நமக்கு வந்து நேச்சுரலா போச்சு. அதே போல மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, அதுவும் சுத்ததன்யாசி ராகம். அந்த பாட்டுல அவர் வந்து ஈஸ்டர்ன் ஃபியூஷன் வேற கொடுத்திருப்பாரு. கடைசியில இந்த ஈயா வரும்போது அவர் ஒரு சைனீஸ் ஒரு டச், அது ஏன்னா ஒரு நேபாளிங்கிறதுனால அதுவும் கொடுத்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ராகத்தை எடுத்து அது பல ஷேட்ஸ் நமக்கு அவர் காட்டியிருக்காரு ஏற்கனவே. அண்ட் நிறைய ராகங்கள் அவர் வந்து ஒரு பயனியர்னு சொல்லணும். இப்போ ரீதி கவுளைன்னு ஒரு ராகம், அது வந்து இப்ப எல்லாருக்கும் தெரியும். யார கேளுங்கன்னா ரீதி கவுளை உடனே ஏதாவது ஒரு பாட்டை சொல்லுவாங்க. ஆனா ராஜா சாருக்கு முன்னாடி அந்த ராகம் வந்து ஜனரஞ்சகமா யூஸ் பண்ணப்படலை. அதுக்கு முன்னாடி கர்நாடக இசை மேடைகள்ல மட்டுமே, அதுவும் குறைந்த அளவுல சொல்லலாம், கர்நாடக இசை மேடையில பாடிட்டு இருந்தாங்க. அண்ட் சினிமாலையும் வந்திருக்கலாம். ஏன்னா எம்கேடி தியாகராஜ பகதர் காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ராகங்கள்லாம் யூஸ் பண்ணாங்க. பட் அது வந்து ஒரு கர்நாடிக் டச்ல தான் இருக்கும், ஜனரஞ்சகமா யூஸ் பண்ணல. அவர் தான் முதல்ல சின்ன கண்ணன் அழைக்கிறான் அதுல போட்டாரு. ஆனா அவர் அந்த பாட்டு போட்டதோட நிறுத்தல. அதுக்கப்புறம் ஓகே இந்த ராகத்தை இப்படியும் கொடுக்கலான்னு தலையை குனியும் தாமரையே ஒரு பாட்டு கொடுத்தாரு. அதுல ஒரு எப்படி ஒரு டூவெட்டை எப்படி கொண்டு வரலாம், ஒரு காதல் பாட்டு அதுல எப்படி கொண்டு வரலாம்னு அதுக்கு ஒரு கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் மீட்டாத ஒரு வீணை, அதுக்கப்புறம் லேட்டரா அதுல வெஸ்டர்னையும் கொடுத்திருந்தாரு. சோ இந்த ரீதிகளை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம்னு அவர் வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏ ரஹ்மான் போட்டாரு முதல்வன்ல பாட்டு அழகான ராட்சசி ஏ ரஹ்மான் போட்டிருந்தாரு. அதே போல வித்யாசாகர் போட்டாரு இந்த பாட்டு சுடும் நிலவு அவர் போட்டிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ராகத்தை எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு இவர் தான் வந்து என்ன சொல்றது, வெதை நாம் போட்டதேன்னு அவர் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ராகம் சொல்லலாம். அதே போல மலைய மாரதம்னு ஒரு ராகம், அது ராஜாசாருக்கு முன்னாடி யாரும் போட்டாங்களான்னு எனக்கு தெரியல, நான் கேட்டது இல்ல. அவர் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகல, நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று, அந்த படமே வரல, அது எடுத்தே முடிக்கல. பட் அதோடைய சிடி வண்டி கேசட் வண்டி வந்துடுச்சு. அதுல ஒரு பாட்டு ரொம்ப அழகான பாடல், கோடி இன்பம் நேரில் வந்து காண்பதம் அம்மா பிரீத்தி என்று பேரை சொன்னால் ஒரு பாட்டு, எஸ்பிபி எஸ் ஜானகி டுவெட். அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடல், ரொம்ப பிடிச்ச பாட்டு. பட் அது வரவே இல்லை, அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அதே மலைய மாறுதத்தை அப்புறம் அவர் வந்து இதுலயும் கொடுத்தாரு, கண்ணனே நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன், அதே ராகம். அதுக்கப்புறம் நிறைய பாடல் அவரும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்தவங்களும் போட்டிருக்காங்க, டி மான் கூட ஒரு பாட்டு போட்டிருந்தாரு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இந்த ராகங்கள் எல்லாம் எப்படி வந்து ஜனரஞ்சகமா ஆக்கணும் அப்படிங்கறது அவர் வந்து ஒரு பாதையை வகுத்து கொடுத்தாருன்னு தான் சொல்லுவேன். கீரவாணி கூட அவர் யூஸ் பண்ற அளவுக்கு அந்த ராகத்தை யாருமே யூஸ் பண்ணிருக்க முடியாது, அவ்வளோ எக்ஸ்டென்சிவா அதுல பாட்டு கொடுத்திருக்காரு. அண்ட் வேரியஸ் ஷேட்ஸ் ஆஃப் கீரவாணி. அந்த ஒரு ராகத்துல ஆக்சுவலி அதை பத்தி ஒரு வீடியோ பண்ணிருந்தேன், நவரசங்கள் வந்து எப்படி அந்த ஒரு ராகத்துல அவர் காமிச்சாரு. அதுல வந்து வீரம், சோகம், அதுல அவர் காட்டாத உணர்ச்சியே கிடையாது அந்த ராகத்துல, எல்லாமே அவர் பண்ணிருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு ராகம் எடுத்து ஹேண்டில் பண்றது ஒண்ணு, பட் அந்த ராகத்தை இவ்வளோ எக்ஸ்ப்ளோர், ஏன்னா அதுக்கு மெயின் காரணம் அவரோட பாடி ஆஃப் ஒர்க். அவர் இவ்வளோ பாட்டு போடும்போது அவருக்கு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ண ஸ்கோப் இருந்திருக்கு. மற்றவங்களுக்கு இப்பெல்லாம் எங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு படமோ 2 படமோ பண்றாங்க, எங்க ஸ்கோப் இருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண. அதனால இதெல்லாம் திரும்பி இப்ப ரிப்பீட் ஆகும்னு எனக்கு தோணல. இந்த கீரவாணி ராகத்துல 9 நவரசங்களுக்கும் அவர் பாடல் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க, அது ரொம்ப புதிய விஷயமா இருந்தது. எங்களுக்காக அதை சொல்ல முடியுங்களா? நான் பேசுனதுதான் முன்னாடி, நான் இப்போ நவரசம்ங்கிறது 9 விதமான நம்மளுடைய ஃபீலிங் சொல்றது, அது சமஸ்கிருதத்துல உண்டு, அது தமிழ்லயும் நான் சொல்றேன். சோ ஸ்ருங்காரம்னு முதல் ரசம் சொல்லுவாங்க. ஸ்ருங்காரம்னா லவ், அந்த ஒரு அழகான ஒரு அழகு ஒரு காதல்ங்கிற அர்த்தத்துல, அதுலதான் மேக்சிமம் பாட்டு இருக்கு. சோ உதாரணத்துக்கு வந்து தங்க சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ, அந்த பாட்டு ரொம்ப அழகா, ரொம்ப பியூட்டிஃபுல் டச்ல இருக்கும். அதே போல கீரவாணி அந்த பாட்டை சொல்லலாம், அது அந்த பாடலுடைய ராகத்தோட பேரை அது கொடுத்திருக்காரு. தென் ஹாஸ்யம்ங்கிறது சிரிப்பு உணர்ச்சி இல்லையா, காமெடி. அது வந்து சின்ன வீடு படத்துல ஒரு பாட்டு வருமே,
அட மச்சம் முள்ள மச்சம் நான் நினைக்கிற சுகம் நகர்தானா தீரன். அந்த நாகர்தானாவே நமக்கு சிரிப்பு கொடுத்துரும் நல்லா. அப்புறம் பாக்யராஜ் வேற செம்மையா பண்ணிருப்பாரு. பட் சோ அந்த பாட்டு வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ரொம்ப ஃபன், காமெடிங்கிறதோட ரொம்ப ஒரு ஃபன் எலிமெண்ட் ரொம்பவே தூக்கலா இருக்கும் அந்த பாடல்ல. சோ அது சொல்லலாம். அதே போல கருணை, காருண்யம் அல்லது சோகம்னு சொல்லலாம். அதுல வந்து ரொம்ப ஒரு டச்சிங்கா இருக்கிற பாட்டு வந்து படிக்காதவன் படத்துல, ஊர தெரிஞ்சுக்கிட்ட உலக புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. அதுல வந்து அதாவது இந்த மாதிரி பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்தேன், அது வந்து பாம்பாக கொத்துதடி அப்படின்னு குடிச்சு பாம்பாக கொத்துதடின்னு ஒரு இப்படி பண்ணிட்டியப்பான்னு ஒரு அந்த ஒரு சோகத்துல ஒரு மாதிரி விரக்தியில பாடுற பாடல் அது. சோ அந்த பாடல் சொல்லிக்கலாம். அதே போல வீரம், வீரம் வந்து அப்கோர்ஸ் துணிவு, துணிச்சல், வீரம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்து கண் சிவந்தால் மண் சிவக்கும்னு ஒரு படம். அது எவ்வளவு பேருக்கு தெரியல, அது ஆக்சுவலி அது ஒரு அவார்ட் வின்னிங் படம். அதுல ஒரு பியூட்டிஃபுல் சாங் யேசுதாஸ் அவர்கள் குரல்ல வந்துடும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும், விடியும் வரையில் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும். இந்த மார்ச்சிங் பேண்ட் ஒரு டைப்ல போட்டிருப்பாரு அவர் டங்கர். அந்த ரோலிங் ட்ரம்ஸ், அது அந்த பயங்கரமா அதை கேட்டா நமக்கே எழுந்து ஒரு மார்ச் பண்ணணும் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரவுசிங் சாங் அது. அது வந்து அந்த வீர உணர்ச்சிக்கு, அதுவும் இந்த கீரவாணி ராகம் தான். அதே போல பயம், பயம் வந்து இந்த பாட்டு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே. அந்த பாட்டு வந்து ஒரு சோகம் இருந்தாலும் ஐயோ அவன் வருவானா மாட்டானான்னு ஸ்ரீதேவி வந்து பாடுவாங்க. ரஜினிகாந்த் தேடிட்டு போலீஸ் அவரை துரத்தத அந்த ஒரு கண்ணுலயே அவங்களுக்கு அந்த கலக்கம் தெரியும். அது அவங்க ஜானகிமா குரல்லையும் கொடுத்துருப்பாங்க. அது அவங்க கொடுக்க முடியும்னா அதுக்கு இந்த டியூன் தானே காரணம். ஆக்சுவலி அந்த பாட்டுல நீங்க இன்டர்லூட் எல்லாம் கேளுங்க, நமக்கே அதை கேட்டா ஒரு பயம் வரும். ஒரு ஹாரர் படத்துல போடுற மாதிரி சில மியூசிக் எல்லாம் கொடுத்துருப்பாரு. நடுவுல அதுல நமக்கு ஒரு பயத்தை கலப்போம். ஐயோ ஒருவன மாட்டானா அப்படின்னு ஒரு அந்த கிளைமேக்ஸ். இது யூஸ்வலா கிளைமேக்ஸ்ல சண்டை வைப்பாங்க, சண்டையே இல்லாம ஃபுல் அந்த பரபரப்பையும் இந்த பாட்டுலயே அவர் கொடுத்திருப்பாரு. சோ அது அந்த பாட்டு. அப்புறம் அற்புதம், அற்புதம் வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்கு. போவோமா ஊர்கோலம். இது வந்து காதல் பாட்டே கிடையாது. ஆச்சரியம் தான் இருக்கும். அவர் வந்து எஸ்பிபி நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை பார்த்து ஆச்சரியப்படுவோம். இந்த மாதிரி கூட அரண்மனை அண்ணன் கிளியே தரையில நடப்புதுன்னு அவர் பாடுறாரு. நீ எல்லாம் ஏமா இங்க வந்து நடக்கிறேன்னு அந்த பெண்ணை பார்த்து அவர் ஆச்சரியத்துல பாடுவாரு. அவ வந்து அந்த இயற்கையும் வெளியில உலகத்தையும் பார்க்காத பொண்ணு அது. சோ அவ வந்து இந்த ஆச்சரியத்தை பார்த்து அது இயற்கையெல்லாம் பார்த்து ஆச்சரியமா பாடுவோம். சோ அந்த பாட்டு ஃபுல்லாவே இந்த ஆச்சரியம், அற்புதம், ஒரு அந்த ஃபீலிங் தான் அந்த பாட்டுல. அப்புறம் சாந்தம், சாந்தம்ங்கிறது சாந்தம்னா வந்து அமைதிங்கிறதையும் தாண்டி நம்ம லைஃப்ல ஒரு அக்செப்டன்ஸ் வந்தா நமக்கு அமைதி வரும். ஓகே இதுதான் ரியாலிட்டி, இதை நம்ம ஏத்துப்போம் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் வேணும்ல. சோ அதுதான் இந்த சாந்தம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. அது சோக பாட்டுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏன் தப்புதான், ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குத்தம் சொல்ல வேண்டும் தானே அவர் எழுதியிருக்காரு வாலி அவர்கள். சோ நான் பண்ண முட்டாள்தனம் தான் இந்த மாதிரி. சோ அதனால ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்ல தான் ஒரு விரக்தி சோகம் கூட அந்த பாட்டுல கிடையாது. அதையும் தாண்டி ஒரு அமைதியான நிலையில பாடுற பாட்டு அது. கண்ணுல தண்ணீர் இருக்கும், பட் அது வந்து ஒரு அமைதியான பாடல் தான். சோ அதனால இந்த மாதிரி இந்த நவரசத்தையும் அவர் இந்த ஒரு ராகத்துல ஹேண்டில் பண்ணிருக்காருங்கிறதுக்கு எவ்வளவு ஒருத்தருடைய வே ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது மாறுபடுது. நீங்க நிறைய பேர் சொல்லும் பொழுது ஒருத்தர் சாங்கே எடுத்து ஃபுல்லா டீகோட் பண்றாரு, நீங்க ஒரு ராகத்துல இல்ல. அதான் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் எழுதுவாங்க என்னன்னா நீங்க ஒரு பிஹெச்டியே பண்ணலாம் போல இருக்கு. நான் சொன்னேன் நான் ஒருத்தர் பண்ணா போராது, ஒரு 10-15 பேர் பண்ணணும். அவ்வளோ மேட்டர் இருக்கு அவர் பாடல்கள்ல நம்ம எடுக்கிறதுக்கு. அவ்வளோ நிஜமாவே ட்ரெஷர் ட்ரோவ் தான் அது. இதெல்லாம் ஒரு ஆள் பண்ணாதெல்லாம் போராது. இதுக்கு நீங்க இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்து அவரு இந்த மாதிரி கையாண்டு இருப்பாரு அப்படின்னு ரசித்த பாடல்கள் நீங்க கவனிச்சது ஏதாவது இருக்குங்களா மேம்? நிறைய பாட்டு இருக்கு. நிறைய பாடல்ல வந்து அவர் வந்து மிருதங்கம் அவர் யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜென்ரலா வந்து நீங்க பழைய பாடல்கள் எடுத்தீங்கன்னா கூட மிருதங்கம் வந்து பெரும்பாலும் கிளாசிக்கலா இருக்கிற பாட்டுல தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் எல்லா பாட்டுலயும் காதல் பாட்டுல அந்த இந்த படத்துல அலைகள் ஒரு பாட்டு 1000 தாமரை முட்ல அது அந்த மிருதங்க கேட்டாலும் அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சிக்னேச்சர் பீட் அந்த பாட்டுல டங் டங்னு அது அந்த நாதம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நிறைய பாடல்கள் அவர் யூஸ் பண்ணிருப்பாரு அந்த மாதிரி. அது கிளாசிக்கலுக்கும் அந்த பாட்டுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இருக்காது.
அவசியமும் இருக்காது, அந்த சிச்சுவேஷனுக்கு தேவையும் இருக்காது, ஆனா அவர் யூஸ் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி அவர் த வே ஹி இஸ் யூஸ்ட் நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல. அதே போல கருத்த மச்சான் அந்த பாட்டுல உரிமை அது ஏதோ இங்க இருந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பர்கஷன் அவர் வந்து ரொம்ப வித்தியாசமா ஹேண்டில் பண்ணிருக்காரு. அது ஒரு பாட்டையும் நீங்க கவனிச்சாதான் அது நமக்கு தெரியும். ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க ராஜா சார் ஆர்கெஸ்ட்ரேஷன் நிறைய வயலின்ஸ் இருக்கும், அது ஜஸ்ட் அது இருக்கும். பட் அது கூட அவர் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் மீறி நம்ம கேட்டாதான் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். சும்மா மேல எழுந்த வரையா பார்த்தா நிறைய வயலின்ஸ் போடுவாரு, ஃப்ளூட். ஏன்னா நீங்க ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே அவர் அருண்மொழி சார் அவர் எழுந்து ஒரு ஃப்ளூட்ல ஒரு பிட்டு வாசிப்பார். ஸோ வயலின் அண்ட் ஃப்ளூட் எஃப்கோர்ஸ் அவரோட எல்லா பாட்லயும் இருக்கும். இப்போ சிம்பனியில கூட அதுதான் அவங்களுக்கு மேஜர். ஸோ டெஃபினெட்லி அதுக்கு அவருக்கு அஃபினிட்டி இருந்திருக்கு, நிறைய பாடல்கள்ல போட்டிருப்பாரு. பட் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் சின்ன சின்னதா நிறைய என்னென்னமோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவர் ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருக்காரு. பாடகர்கள், இந்த பாடகர் டெட்லி காம்போ ராஜா சார்மா யார சொல்லுவாங்க? எஸ்பிபி அண்ட் ஜானகியம்மா தான். அதை தாண்டி என்னால யோசிக்கவே முடியாது. பட் அஃப்கோர்ஸ் எஸ்பிபி அண்ட் சித்ரா காம்பினேஷன்ல ரொம்ப அழகான லேட்டர் ஆன் அவங்க 2 பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்வர்ணலதா அவங்க வாய்ஸ் அவர் யூஸ் பண்ண மாதிரி அவங்க வாய்ஸ் வேற யாரும் யூஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணும். உமாரமணன் அகைன் ரொம்ப ஒரு அண்டர் யூட்டிலைஸ்டு சிங்கர். அவங்க ராஜா சார் தான் திடீர்னு வந்து ஒரு வருஷத்துல ஒரு 2 பாட்டு திடீர்னு அவங்களுக்கு தேடி பிடிச்சு கொடுப்பாரு, நீங்க பாடினா இந்த பாட்டு சூப்பரா இருக்குங்கிற மாதிரி. அவங்க மத்தவங்க மியூசிக்ல எல்லாம் அவ்வளவு பாடினது இல்லை, அவங்க பாடினதே கொஞ்சம் பாட்டு, அது ஃபுல்லாவே ராஜா சார் தான். உமாரமணன் மேடம் பாடல்கள் ஒரு 2 பாடல் ஏதாவது சொல்ல முடியுமா? ஷுவர். அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் மெலடிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஸ்வர்ணலதாவும் அவங்களும் காம்பினேஷன்ல ஒரு பாட்டு இருக்கு, புதுப்பட்டி பொண்ணு தாயின்னு நினைக்கிறேன் அந்த படம். ஊரடங்கும் சாமத்திலே அப்படின்னு ஒரு பாடல் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. 2 அதாவது படத்துல 2 ஃபீமேல்ஸ் பாடுற மாதிரி. ஸோ இவங்க 2 பேரும் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த பாடல். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவங்களோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பொன்மானி கோபம் ஏனோ. அந்த பாட்டுலயும் வந்து அவங்க ரொம்ப அழகா அந்த கோவத்தை முதல்ல காமிச்சிருப்பாங்க. அந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப முதல்ல கோச்சிக்கிட்டு போவாங்க ரேவதி, அதுக்கப்புறம் அவர் தாஜா பண்ண அடங்கிடுவாங்க. ஸோ அவங்க குரல்லையும் அந்த வேரியேஷன் காமிச்சிருப்பாங்க. முதல்ல இருக்கிற அவங்க ஒரு அந்த குரல்ல அவங்க ஒரு கோவமான ஒரு தொனிலையும், அதுக்கப்புறம் சரி சரி ஓகே மன்னிச்சிடுறேன் அப்படின்னு ஏத்துக்கிறேன் அந்த தொனிலையும் இருக்கும் அவங்க சிங்கிங் ஸ்டைல். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். ராஜா சார் இந்த இந்த அதாவது சொல்லுவாங்கல்ல ராஜா சார் அண்ட் கமல் காம்போ, அப்படி ஒரு 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 ராஜா சார் இவர் கூட பண்ண காம்போ மாதிரி வேற யாருக்குமே அமைஞ்சது இல்லைங்க அப்படின்னு நீங்க ரசித்த நடிகர்கள் யாரெல்லாம் சொல்லலாம்? அஃப்கோர்ஸ் கோஸ் வித்தவுட் சேயிங் மோகன். அவர் பாட்டெல்லாம் வந்து அப்படி என்ன சொல்றது, அதெல்லாம் ஒரு வேற லீக். இவராலதான் அவராலதான் இவருங்கிற மாதிரி இருக்கும். எஸ்பிபி ஆல்சோ. அந்த 3 பேரும் சேர்ந்து எந்த பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப சூப்பர் தான். மோகன் சார், எஸ்பிபி சார் அண்ட் இளையராஜா சார், அவங்க 3 பேரும் எஸ் டெஃபினெட்லி அது வந்து அல்டிமேட் காம்பினேஷன் அது தமிழ் சினிமாவில். அதே போல ஆக்சுவலி மோகன் வந்து அவர் லேட்டர் முதல்ல ராஜா சார் மியூசிக் நிறைய போட்டது சிவகுமார் அவர்களுக்கு. ஏன்னா அவருடைய முதல் படமே சிவகுமார் சாரோட படம் அன்னக்கிளி. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்துருக்காரு அவர். அதுக்கப்புறம் அந்த சிட்டுக்குருவி படத்துல என் கண்மணி என் காதலி அந்த படம். அதுக்கப்புறம் வந்து கண்ணன் ஒரு கை குழந்தை கூட சிவகுமார் சார். கண்ணன் ஒரு கை குழந்தை. ஸோ ஏர்லி டேஸ்ல அவர் வந்து நிறைய சிவகுமார் சார் போட்டுக்காரு. இந்த பாட்டு கூட மயிலே மயிலே உன் தோகை, அது போனா ஒரு கேள்விக்குறியில, அது அந்த மாதிரி நிறைய படங்கள் சிவகுமார் சாருக்கு. அது அப்புறம் கூட நான் பாடும் பாடல், உனக்காகவே வாழ்கிறேன், இது எல்லாமே சிவகுமார் சார் படங்கள் தான். ஸோ அதெல்லாம் வந்து லவ்லி. மனிதனின் மறுபக்கம் ஆல்சோ ஒரு அண்டர் ரேட்டட் ஆல்பம் சொல்லுவேன். அதுலயும் some அழகான பாட்டு, அந்த கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன, பியூட்டிஃபுல் சாங் அது. அண்ட் தி ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மூவி சிந்து பைரவி அஃப்கோர்ஸ். அது மறக்க முடியுமா? அது கரெக்ட், டெஃபினெட்லி. ஸோ நான் வந்து ரொம்ப லைட்டாவே யோசிச்சுட்டு இருந்தேன். எஸ் டெஃபினெட்லி. அது அதே போல பகலில் ஒரு பௌர்ணமியா, நீ பௌர்ணமி, அது என்ன படம் பேர் ஞாபகம் இல்ல அந்த படம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதுல ஆக்சுவலி ஒரு தியாகராஜர் கிருத்தி, இன்னும் அது அந்த படம் இல்ல, அம்பிகா, சிவகுமார் அண்ட் சோமயாஜுலுடைய பிரதர் ரமணன் ஒருத்தர் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேர் சேர்ந்து பாடுற மாதிரி, பாலமுரளி கிருஷ்ணா, யேசுதாஸ் அண்ட் ஜானகியம்மா பாடுற மாதிரி ஒரு ஃபுல் டிபிக்கல் ஒரு கீர்த்தனை, தியாகராஜரோட கீர்த்தனையா பாடியிருப்பாங்க. மனசுன்ன நீ ஒரு பாட்டு, ஒரு பந்தூராளி ராகத்துல. அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதுக்கு வந்து ஸ்வரம் போட்டு எல்லாம் இவங்க நடிச்சதுங்கிறது நிஜமா அவங்க
எனக்கு அது பாக்கியம்னு சொல்றேன். அந்த மாதிரி பாட்டெல்லாம் அவங்களுக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சது. நிறைய பண்ணிருக்காரு சிவகுமார். அண்ட் ராமராஜன் சார் இல்ல, ராமராஜன் சார் லேட் ஆன். ராமராஜனுக்கு நம்ம ஜென்ரலா நினைப்போம் ராமராஜனுக்கு வந்து அவரு இந்த ஃபோக் டியூன் தான் கொடுத்துருக்காரு. ராமராஜனுக்கு கூட அவர் நல்ல நல்ல கர்நாடிக் மியூசிக் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காருங்க. அந்த இந்த பாட்டு இல்லையா, சொர்க்கமே என்றாலும், அந்த படத்துல அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அதுல இன்னொரு பாட்டு கரஹர பிரிய ராகத்துல ஒரு பியூட்டிஃபுல் சாங் ஒண்ணு, பாட்டு தானா வந்த சந்தனமே, அது செம்மையா இருக்கும் அந்த பாடு. அதே போல ஊரெல்லாம் உன் பாட்டு, அந்த படத்துல அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும், ஊரெல்லாம். அந்த படத்துல ஒரு ரேரஸ்ட் ரேர் ராகம் ராமப்பிரியான்னு ஒரு ராகம். அதுல வந்து ஒரு டான்ஸ் சாங் இவர் போட்டிருந்தார் ராமராஜனுக்கு. தோம் 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 ஏன நடமிடடி அப்படின்னு ஒரு பாடல். அது அந்த ராகம்லாம் சான்ஸே இல்லை. கர்நாடிக் மியூசிக் ஸ்டேஜ்லயே அது ரொம்ப பாட மாட்டாங்க, ரொம்ப ரேர் ராகம், என்னைக்கோ தான் பாடுவாங்க அந்த ராகம்லாம். அதை தூக்கி அவர் வந்து ஆக்சுவலி ராமராஜன் ரொம்ப நாள் நடிச்சிருப்பாரு. அந்த பாட்டை நீங்க பாக்கலன்னா பாருங்க. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். செம்மையா நடிச்சிருக்காரு அவரு. ஆக்சுவலி நல்லா வாயெல்லாம் பக்காவா பண்ணிருப்பாரு அவரு. சோ அந்த மாதிரி ராமராஜனுக்கும் இந்த மாதிரி அற்புதங்களையும் அவர் கொடுத்திருக்காருங்கிறது தான். ராஜா சார் பண்ண கிளாசிக்கல் மூவிஸ், அதுல நீங்கள் வியர்ந்து பார்த்தது ஒரு கர்நாடக இசை கலைஞரா இல்ல கர்நாடக மியூசிக் நீங்க அனலைஸ் பண்றதுல இந்த கிளாசிக்கல் மூவிஸ் எல்லாம் அவரு பயங்கரமா பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறது? அது வந்து டெஃபினட்டா அதுக்கு கிரெடிட் வந்து ராஜா சாருக்கும் போகணும். அது கொடுக்கறதுக்கு அவருக்கு ஸ்கோப் கொடுத்த டைரக்டர்ஸ்க்கும் போகணும். எப்படி தெலுங்குல ஒரு கே விஸ்வநாத்தோ, தமிழ்ல ஒரு கே பாலச்சந்தர், இவங்க 2 பேரும் இல்லாம தமிழ்ல இந்த மாதிரி கிளாசிக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஐ திங்க் ஏபி நாகராஜனுக்கு அப்புறம் அந்த மாதிரி கர்நாடிக் மியூசிக் முக்கியத்துவம் கொடுத்தது இவங்க தான். சலங்கை ஒலி, சாகர சங்கமம் தமிழ்ல சலங்கை ஒலின்னு வந்தது அந்த படம். பட் பாலச்சந்தர் சாரோட 2 படம், சிந்து பைரவி அண்ட் உன்னால் முடியும் தம்பி, இது 2ம் வந்து நிஜமாவே அவருக்கும் ராஜா சாருக்குமே எக்ஸ்பிரஷன் ஆஃப் அந்த கிளாசிக்கல் மியூசிக் மேக்சிமம் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு இந்த படங்கள் மூலமா. சோ அதுக்கு ஸ்கோப் கொடுத்து அவருங்க படம் எடுத்தாங்க. ஏன்னா அந்த ஒன்னொன்னுலயும் அதுல ஒரு மியூசிக்கல் டச் இருக்கும். அந்த படத்துல உன்னால் முடியும் தம்பி எஸ்பெஷலி அவர் போய் ஒரு மரம் வெட்டுற ஆளுங்களோட பாடுவாரு. அங்க வந்து ஒரு எப்படி வந்து சிந்து பைரவியில வந்து நீங்க பாடுறது பாமரனுக்கு புரியலன்னு அதை சாரமதி ராகத்துல அவங்க வந்து பாடுறியன் படிப்பறியன்னு பாடுவாங்களோ, அதே போல இந்த படத்துல ஒரு காட்சி அவங்க வந்து நீங்க பாடுறது நல்லா இருக்கு ஆனா எங்களுக்கு புரியலன்னு சொல்லும் போது அதை சுத தன்யாசியை மாத்தி அவர் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டுன்னு பாடுறது. அப்புறம் கூட அதுல ஜெமினி கணேசன் சொல்றாரு, நீ பாடினது அசுத்த தன்யாசி அப்படின்னு வந்து. சோ அந்த மாதிரி அந்த பாட்டு அந்த ராகத்துக்கு கதையில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க கதை எழுதவே தான் இவரால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. பட் அந்த படங்களுக்கு அப்புறமா அதுக்கு ஸ்கோப். அதே போல இவன் ஒரு படம் வந்தது பார்த்திபன் அண்ட் என்ன செய்தாய் பெங்குழலி, என்ன பாட்டுங்க அது, பியூட்டிஃபுல் சாங். சோ அந்த மாதிரி அதுலயும் வந்து அந்த லீட் ஹீரோயின் வந்து ஒரு பாடகி அப்படிங்கறதுனால அந்த படத்துல நிறைய ஸ்கோப் இருந்தது அவருக்கு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு. அண்ட் அவருக்கு என்ன சொல்றது, அவருக்கு ஸ்கோப் கொடுத்தா அவர் விடுவாரா, பிச்சு உதறிவார். ரஜினி சார் நடிச்ச ராகவேந்திரா கூட அதுல சேர்க்கலாம். எஸ் டெஃபினெட்லி. அதுல வந்து கிளாசிக்கல் டச்ல பாடல் இருந்தது. பட் கிளாசிக்கலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல கதைன்னு சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு புராண படங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு தான் டெஃபினட்டா. அண்ட் கமிங் டு தி சிம்பனி, எப்படி உங்களுக்கு நீங்க போய் பார்க்கணும்னு தோணுச்சு மேம்? ஏன்னா அது வந்து இங்க சென்னையிலயோ இல்லை இங்க எங்கன்னா இருந்தா கூட ஒரு சவுத் சைட்ல எங்கன்னா இருந்தா கூட போய் பார்த்துருக்கலாம். லண்டன் போகணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்குமே ஆசை இருந்தாலும் பட் போக முடியாத அப்படிங்கிற சூழ்நிலை, எப்படி நீங்க போகணும்னு தோணுச்சு? ஆக்சுவலி எனக்கு என்னோட மை டாட்டர் லிவ்ஸ் இன் லண்டன். ஸோ இது இருக்கவே நான் வந்து எப்படியும் இந்த டைம்ல போகணும், அவளை போய் பார்க்கணும்னு எனக்கு இருந்தது. சரி இது ஒரு நல்ல சான்ஸ், ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருவோம் அப்படின்னுட்டு நான் அந்த மாதிரி என்னோட ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஆக்சுவலி 7ஆம் தேதி சாயங்காலம் தான் அங்கே ரீச் ஆனேன். 8ஆம் தேதி சிம்பனி. நான் முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிட்டதுனால என்னோட டாக்டர் கிட்ட சொல்லி அவள் டிக்கெட் வாங்கிட்டா. ஏன்னா அங்கே ஆன்லைன்ல வாங்க முடிஞ்சதுன்னு அவள் வாங்கி வச்சுட்டா. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப டயர்டா இருந்தது 8 அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு தான் முதல் நாள் போயிருக்கேன், ஜெட்லாக் வேற, சாயந்தரமே கண்ணு சொல்லிட்டு அங்கே 6 மணிக்கு போனோன்னா இங்க இழுக்குது கண்ணு. பட் அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், நானும் அப்ப ராஜா சாரும் அன்னைக்கு தான் வந்தாரு. நான் 7th சாயந்தரம் போனேன், அவர் 7th மார்னிங் தான் ரீச் ஆயிருக்காரு. ஏன்னா நான் இங்க கிளம்புறதுக்கு முதல் நாள் டிவில காமிச்சாங்க அவர் ஏர்போர்ட்ல இருக்காரு போயிட்டு இருக்காருன்னு. சோ அவரும் அன்னைக்கு பட் அவரு வந்து சான்ஸே இல்லைங்க. அவர் ஸ்டேஜ்ல ஏறி வந்து நின்றுட்டு அவ்வளோ நேரம் ஃபுல்லா அவர் உட்கார்ந்து இருந்தாரு ஸ்டேஜ்ல. சிம்பனி ஃபுல்லா அந்த ஷோ முடிகிற வரைக்கும், அது முடியறதுக்கு 10 மணி என்னமோ ஆயிடுச்சு. அவர் ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருந்தாரு, அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப பிஸியா இருந்தாரு. அவங்க வாசிக்கும் போது ஃபுல்லா அவர் அந்த ஷீட் மியூசிக்கை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. சும்மா அவர் அப்படி எல்லாம் வேடிக்கை பார்த்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கண்டக்டர் வேற ஒருத்தர் அவர் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாரு.
பட் இவர் ஃபுல்லா அந்த இந்த மாதிரி ஒரு சோஃபால உட்கார்ந்துகிட்டு ஆமா ஒரு சோஃபால உட்காந்துட்டு அவர் ஃபுல்லா அவர் 4 மணி நேரம் நின்று கூட கச்சேரி பண்றாரு, அது வேற விஷயம். பட் ஆஃப்டர் அவரோட ஏஜுக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிளைட் எடுத்துட்டு ரீசெண்டா கூட நேத்து நடந்த மலேசியா கச்சேரியில கூட நின்று தான் இருந்தாரு. அவருக்கு எங்க இருந்து நிஜமா அந்த மியூசிக்ல இருந்தே அவர் அப்படியே எனர்ஜி எடுத்துக்கிறாராங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். சோ அங்க போன போது வந்து எனக்கு என்ன சொல்றது, நான் சந்தேகமா தான் இருந்தேன், எனக்கு என்ன புரியுமா இந்த மியூசிக் நமக்கு தெரியுமான்னு. பட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனா அது ஒண்ணு சொல்லணும், இந்த மாதிரி சிம்பிளா நிறைய பேர் கேட்கறாங்க, அவர் அது வந்து இன்னும் சிடி ரிலீஸ் பண்ணல, நம்மளாம் எப்ப கேட்கறது, ஸ்பாட்டிஃபைல எப்போ வருங்கிற மாதிரிலாம். அதுல எல்லாம் கேட்க கூடாதுங்க. அத நேர்ல தான் நீங்க அனுபவிக்கணும். ஏன்னா எப்படி ஒரு கர்நாடிக் மியூசிக் கச்சேரி கூட நீங்க ரேடியோல கேட்டாலாம் அதோடைய அழகு தெரியாது. நீங்க மியூசிக் அகாடமில போய் இப்ப கேட்டீங்கன்னா தான் அந்த பாட்டோடைய இது உங்களுக்கு புரியும், அது என்னங்கிறது. அது உங்களுக்கு அந்த அந்த சங்கீதம் புரியணும்னு அவசியம் இல்லை, அது வந்து எப்படியோ நம்மள ரீச் ஆயிடும். அந்த பவர் அந்த சங்கீதத்துக்கும் அந்த சவுண்டுக்கும் இருக்கு. அதை வந்து நான் இதுலயும் ஃபீல் பண்ணேன். எனக்கு மியூசிக் அகாடமியில கேட்டா எப்படி ஒரு ஒரு சம்ஹவ் மியூசிக்கும் நானும் ஒண்ணுங்கிற ஒரு ஃபீலிங் வருமோ, அதே ஃபீலிங் எனக்கு இந்த சிம்பனி கேட்கும் போது வந்தது. எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் வந்து நார்மலா ஒரு ஷோஸ்ல அந்த ஆள்ல நடக்கக்கூடிய டிக்கெட்டுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நடந்த டிக்கெட்டுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வரவேற்பு இருந்தது. அண்ட் பிரைஸ் வாசோ பெருசா இருந்தது. பட் ஆனா ஃபுல் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெஃபினட்டாங்க. எங்க டிக்கெட் பிரைஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா எப்படிங்க, நம்ம இப்போ நான் ஆக்சுவலி அந்த ஹால் விட்டு வெளியில வரும்போது அடுத்த வாரம் வந்து மனோ சார் வராரு ஒரு நிகழ்ச்சிக்குன்னு பேம்ப்ளெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஹையஸ்ட் டிக்கெட் வாஸ் 100 பவுண்ட்ஸ் என்னமோ தான். நான் வாங்கினதே 150 பவுண்ட் டிக்கெட் வாங்கியிருந்தேன். அது வந்து எங்கேயோ பின்னாடி ஃப்ரண்ட்ல எல்லாம் 500 1000 பவுண்ட் டிக்கெட் எல்லாம் கூட இருந்துச்சு. எல்லா அமைப்புலயும் ஆள் இருந்தாங்க. காரணம் 77 பீப்புள் ஆர்கெஸ்ட்ரா. இப்ப நம்ம சினிமா பாட்டு கச்சேரி எல்லாம் பண்ணா எத்தனை பேர் இருப்பாங்க ஸ்டேஜ்ல? ஒரு 15 பேரு 20 பேர் அட் தி மோஸ்ட். இதுல வந்து 77 பேர் ஆர்கெஸ்ட்ராவுடைய சைஸே. அத்தர கண்டக்டர் அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, அவங்க எல்லாம் பயங்கரமான வெட்டரன்ஸ். அந்த கண்டக்டருங்கிறவர் அவர் எத்தனையோ நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்ணிருப்பாரு. அதுக்காக அவர் பல ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் உழைப்ப போட்டிருக்காங்க எல்லாரும், ஈச் பர்சன். அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறவங்க ஜஸ்ட் லைக் தட் அவங்க எல்லாம் ராயல் பிலார்மோனிக்ல போயிட முடியாது. thousands of hours அவங்க சாதகம் பண்ணிருக்காங்க அந்த இதை வாசிச்சு. சோ அப்படி இருக்க போது அவங்களுடைய ரேட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். சோ அதெல்லாம் இதுல வந்து அவங்க பிரேக் ஈவன் பண்ணிருந்தாலே ஆச்சரியம். இவ்வளவு டிக்கெட் வச்சவும் அவங்க பெரிய இதுல லாபம் எல்லாம் பாத்துருக்க முடியாது. பட் ரொம்ப நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அது சொல்லணும். ஓகே. அண்ட் எப்படி இருந்தது சார் ராஜா சாருடைய வரவேற்பு வந்த பிறகு? இந்தியன்ஸ் தான் மேக்ஸிமம் இருந்தாங்க கிரௌட்ல. இந்தியன்ஸ், தமிழர்கள் சொல்லலாம். ஐ மீன் ஸ்ரீலங்கன்ஸ் இருந்தாங்க, நிறைய மலேசியன்ஸ், தமிழ்நாட்டுல இருந்து வந்தாங்கல்ல, தமிழ்நாட்டுல இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அமெரிக்கால இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, யூரோப் எல்லா ஊர்லயும் வந்தாங்க, செக்கோஸ்லோவாக்கியால இருந்து, சுவிட்சர்லாந்துல இருந்து, எல்லா இடத்துல இருந்தும் வந்திருந்தாங்க. சோ என்னன்னா எல்லாரும் அவரை பார்த்தோன்னே ஆஸ் யூஷுவல் விசில் இதுன்னு நம்ம இங்க பண்ற மாதிரி அங்கேயும் போய் பட்டைய கிளப்பிட்டாங்க இவங்க. அவரே வந்து சும்மா இருப்பா விசில் அடிக்கிறீங்க அப்படிங்கிறாரு அவரு. பட் ரொம்ப ஐ மீன் அவரை பார்த்து எல்லாருக்கும் ஒரு அந்த சந்தோஷம் தான். அந்த டெஃபினெட்லி அந்த இது. ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு சே, இந்த ஆர்கெஸ்ட்ராவோட அந்த அவங்க அந்த பிளே பண்ணது, அதுவும் சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் அவர் வந்து அங்க போய் பண்ணாரு, ஏன் இங்க பண்ணிருக்க கூடாது, இத இங்க சிம்பனி இங்க அரங்கேற்றம் பண்ணிருக்க கூடாது. சிம்பிளா அந்த ஆர்கெஸ்ட்ராவால தான் அதை வாசிக்க முடியும். இங்க இருக்கிறவங்களுக்கு வாசிக்க தெரியாது, தெரியவே தெரியாது. ஏன்னா ஃபண்டமெண்டலி இந்தியன் மியூசிக்கும் வெஸ்டர்ன் மியூசிக்கும் ஒரு விதத்துல பெரிய வேற்றுமை என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து இப்போ பெரிய வித்வான் அப்படின்னா அவங்க வந்து எதையுமே பார்த்து படிக்க மாட்டாங்க, பார்த்து பாட மாட்டாங்க. நீங்க வந்து இப்ப கர்நாடிக் மியூசிக்ல வந்து ஒரு பேப்பர் வச்சுட்டு நீங்க பார்த்து பாடினா அது ஒரு அவமானம். என்னது அது நோட் புக் வச்சுட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்க. அதே போலதான் வாசிக்கவங்களுக்கும். இது வந்து ராகா பேஸ்ட் நம்மளுடைய கிளாசிக்கல் மியூசிக் எல்லாமே. இப்போ ஒரு வெட்டரன்னா ஒரு சங்கீத கலாநிதி வயலினிஸ்ட கூப்பிட்டு நீங்க ஒரு வாசிங்கன்னா ஒரு ராகத்தை சொன்னீங்கன்னா அவங்க அதுல 4 மணி நேரம் அவங்களால சாதகம் பண்ண முடியும். ஒரு ஷீட்டை கொடுத்து வாசினா அவங்களுக்கு வாசிக்க வராது. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் அப்படி. நம்ம வந்து கிரியேட்டிவ் திங்கிங்க்கு தான் நமக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்கூலுக்கும் இதுக்கும் பைய வித்தியாசம். நம்ம ஊருக்கு ஸ்கூல்ல வந்து மக் அடிச்சு டப்பாச்சு அப்படியே ரோட் லேர்னிங், அங்க வெஸ்டர்ன்ல வந்து கிரியேட்டிவ் லேர்னிங் ஸ்கூல்ல எல்லாம். இங்க ஆனா மியூசிக்ல அப்படியே உள்டா. நம்ம ஊர்ல வந்து கிரியேட்டிவ் மியூசிக் எக்ஸ்பிரஷன். மேக்சிமம் ஒரு கர்நாடிக் கச்சேரி நீங்க போனீங்கன்னா 80% ஆஃப் த கச்சேரி இஸ் மனோதர்மம். தேர் இஸ் நோ லேர்ன் பண்ணி பாடுறதுன்னு பேச வாசிக்கிறதோ கிடையாது. அவன் யோர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இட். வேற வெஸ்டர்ன் மியூசிக் அப்படி கிடையாது. நீ எப்பேற்பட்ட ஜம்பவானா இருந்தாலும் அந்த ஷீட்ல இருக்கோ அதை தான் நீ வாசிக்கணும். சோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே ஒரு நிம்பிளா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அத்தனை தடவை அவ்வளவு மணி நேரம் அவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து இங்க நீங்க என்னதான் இங்க டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் நீங்க கூட்டாலும் அது மாதிரி வராது. அது நமக்கு நிச்சயமா சொல்லலாம். சோ
ஒன்லி உங்களுக்கு அந்த வெஸ்டர்ன்லயே அந்த பிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரான்னு வச்சு அதுலயே ஊர்னவங்களாலதான் இதை வாசிக்க முடியும். அண்ட் அத்தனை இசைக்கலைஞர் இருக்காங்களே, ஒருத்தருக்கும் ஷீட் மியூசிக் இஸ் டிஃப்ரெண்ட். நாட் எவ்ரிபடி இஸ் பிளேயிங் தி சேம் திங். ஸோ ஒரு வயலின்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த வயலின்ஸ் அண்ட் வயோலா அவங்க வந்து ஏதோ ஹை பீச்ல பாடிட்டு இருக்கும்போது அங்க பின்னாடி செல்லோ, டபுள் பேஸ் செல்லோலாம் உட்காந்துருக்காங்க. அவங்க ஜிங் ஜிங்னு அவங்க வேற வாசிச்சுட்டு இருக்காங்க. பட் நமக்கு கேட்கும் போது அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேக்குது இல்லையா? அதுதான் வந்து அந்த நான் சொன்னேன், நேர்ல கேட்டாதான் அது தெரியும். நீங்க என்னதான் ஹெட்போன்ஸ்ல எல்லாம் போட்டு கேட்டாலும் அவ்வளோ துல்லியமா தெரியும். அங்க நீங்க பாக்குறீங்கல்ல, ஓ இவங்க இது வாசிக்கிறாங்க அது வாசிக்கிறாங்க, அந்த ஃபீலிங். ஸோ when you visually you see and hear, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃபரெண்ட். எப்படி இருந்தது மேம் அந்த அவங்க வாசிக்கும் போது இந்த சிம்பனி, அந்த சிம்பனி கேட்கும் போது எப்படி இருந்தது? சிம்பனி வந்து எப்படி இருந்ததுன்னு டெக்னிக்கலா சொல்ற அளவுக்கு எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக் தெரியாது. ஆனால் அத சொன்ன மாதிரி கேட்கும் போது அது வந்து ஏதோ அது எனக்காக அவங்க வாசிச்ச அந்த ஒரு பர்சனலா எனக்கு அது அந்த ஒரு கனெக்ஷன் இருந்தது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுதான் ஒரு உயரிய சங்கீதம்னா அதுதாங்க. அதுக்கு அந்த சங்கீதம் புரியணும்னு அவசியம் இல்லை. அது எந்த மொழியில வேணாலும் இருக்கலாம், மொழியே இல்லாம இருக்கலாம். ஆனா அது நம்மளோட மனசை டச் பண்ணுதா அப்படிங்கிறது தான் அந்த ஒரு மியூசிக்கோட ஃபைன் மியூசிக்கோடைய ஒரு சொல்லணும் குவாலிட்டி. அது டெஃபினட்டா இருந்தது. ரொம்ப அண்டர் 1 hour தான், 48 நிமிஷமும் என்னமோ இருந்தது மொத்த சிம்பனி. சோ ஆனா எங்கேயுமே வந்து அடுத்த பாட்டு, ஏன்னா இது வந்து அப்படி கிடையாது. பாட்டு நமக்கு 5 நிமிஷம் பாட்டு கேட்டு தானே பழக்கம். இது ரீல்ஸ் பாக்குற மாதிரி நம்ம ஒரு 4 நிமிஷத்துல ஒரு பாட்டு கேட்டு அடுத்த பாட்டுக்கு போறோமே, அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு இதுவும் சீக்வன்ஸும் 12 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கு. பட் நமக்கு எங்கேயுமே வந்து அது ஒரு சலிப்போ அது மாதிரி எதுவுமே கிடையாது. நமக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ முடிஞ்சு போச்சாங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்தது. இது முடிஞ்சு போச்சா இந்த மூவ்மெண்ட், அதுக்குள்ளேயும் அடுத்த மூவ்மெண்ட் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒழிய ரொம்பவே ஒரு டிவைன் சொல்றது ஒத்துக்க மாட்டாங்க. பட் எனக்கு அப்படிதான், இசை வந்து எனக்கு டிவைனா தான் தெரியும். அதனால அது அப்படித்தான் எனக்கு இருந்தது. ராஜா சார் எப்படி இருந்தாரு மேம் அந்த ஹால்ல அந்த சிம்பனி அரங்கேறும் போது? அவர் ரொம்ப சீரியஸா ஷீட்டை பார்த்துட்டே இருந்தாரு. அவர் யாரையுமே பார்க்கல. நீ வாசிக்கிறீங்களா, அது கரெக்டா வாசிக்கிறாங்களா அப்படின்னு அவர் அதை பார்த்துட்டு இருந்தாரு. கோர்ஸ் கடைசியில எழுந்து ரசிகர்களோட பேசினார். அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து யூ கேன் சி அவருக்கு வந்து, ஏன்னா இது அவருடைய நீண்ட நாள் கனவுங்க. அவரு எத்தனையோ வருஷமா இதை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். சோ அதை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் நமக்கு இருக்கும் இல்ல. வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், எல்லாரும் வந்தாங்களா, எல்லாரும் திருப்தியா போனாங்களா, நான் பாடிதான் இருக்கும்ல, அந்த மாதிரி யூ கேன் see that அவர் அந்த மாதிரிதான் பாடி நல்லா நடந்துச்சு. அவர் அப்பா நல்லா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் ஆனாரு அது முடிஞ்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் அந்த சினிமா சாங்ஸ் எல்லாம் எடுத்து. ஆமா, அது கொஞ்சம் அது ரொம்ப நேரம் வாசிக்கல. அது ஒரு 10 நிமிஷமோ என்னமோ தான் பண்ணாங்க. சில அவர் இந்த மாதிரி சிம்பனிக் அரேஞ்ச்மெண்ட் அவர் பாடல்ல கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் அவங்க இதயம் போகுதே பண்ணிருந்தாங்க இல்லீங்களா? இதயம் போகுதே ஆக்சுவலி அவர் வந்து ஷூபர்ட்னு ஒரு கம்போசர், அவருடைய சிம்பனி தான் அந்த அன்பினிஷ்ட். ஆக்சுவலி அது முழு சிம்பனி கிடைக்கல, அவர் ரொம்ப சீக்கிரம் இறந்துட்டாரு. ஷூபர்ட்டோடைய அந்த அது பேரே அதனால அன்பினிஷ்னா அதுல ஏதோ 2 மூவ்மெண்ட் என்னமோ தான் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் தான் அவங்க பிளே பண்ணாங்க. அது வந்து இவர் சொல்லலாம், சத்தியமா நமக்கு அதுக்கும் இதயம் போகுதே ஒரு கனெக்ஷன் இருக்கு நமக்கு தெரியாதுங்க. அவர் சொல்றாரு ஓ ஆமால அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் மண்டையாட்டுறோம். ஆனா வந்து இட்ஸ் நாட் எவிடென்ட், பட் யூ கேன் சி. அதனால அவர் வந்து சில பேர்லாம் கேக்குறாங்க இவங்க காப்பி அடிச்சாருலாம் சொன்னா, உங்களுக்கு காப்பினா என்னன்னு அர்த்தமே தெரியலங்கிறது தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் காப்பி அடிச்சாருலாம் சொல்லவே முடியாது. இன்ஸ்பயர்டு தான் டெஃபினட்டா. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் கொடுத்திருக்காரு. இது ஒண்ணு இல்ல, நிறைய சிம்பனிஸ் அவர் எடுத்து யூஸ் பண்ணிருக்காரு. டெஃபினட்டா அது வந்து இப்ப நமக்கு இருக்கும்ல, நம்ம புதுசா ஏதாவது கத்துட்டோம் எல்லாருக்கும் சொல்லணும்னு இருக்கு. அந்த மாதிரிதான் அவருக்கு இது கேட்டிருக்காரு, ரொம்ப பிடிச்சையும் இது எல்லாருக்கும் நான் ஐ ஹேவ் டு ஷேர் திஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வ கோளாறுல அவர் பண்ணதுதான் இதெல்லாம். அண்ட் எண்ட் ஆஃப் தி அந்த ஈவென்ட் எப்படி இருந்தது மேம்? எண்டு வந்து இல்ல, அதான் அவர் அப்புறம் எல்லாருக்கும் அவர் வந்து வாசிச்சவங்களுக்கு எல்லாம் அவர் பொன்னாடை போத்தணும் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தோணி போச்சு 77 பேருக்கும் பொன்னாடை போத்துறதுன்னா இன்னைக்கு பூரா போத்திக்கிட்டே இருக்கணும்னு. அந்த கண்டக்டருக்கு மாத்திரம் அவர் வந்து ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாம் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ட்ரெடிஷன் படி வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு வெத்தலை பாக்கு கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து அமுச்சு விட்டாருன்னு சொல்லணும். ஸோ அப்படிதான் தட் வாஸ் த எண்ட் ஆஃப் இட். பட் இதுல இந்த சிம்பனி வந்து இதோட சக்சஸ் என்னன்னு பாக்கணும்னா, இப்போ அவரே வந்து துபாயில பண்ண போறாரு. இத அவர் முன்னெடுத்து கண்டக்ட் பண்றது ஒண்ணு. இத வந்து மத்த சிம்பனிஸ் எல்லாம் இப்போ ராயல் பிலார்மோனிக்கு லண்டன்ல வாசிச்சிருக்காங்க. இதே மாதிரி பெர்லின்ல இருக்கு, இதுல இருக்கு, ஒரு நாட்டிலயும் ரோம்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த மாதிரி பிலார்மோனிக். அவங்க எல்லாம் எடுத்து இதை வாசிக்கணும். இவருடைய இன்வால்மெண்ட் இல்லாம இவர்கிட்ட அப்கோர்ஸ் பர்மிஷன் வாங்கிட்டு அது வாட் எவர் காப்பிரைட் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ரெப்பர்டுவால இதை கொண்டு வரணும். இப்ப எப்படி வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல
ஒரு மோட்சார்ட்டோடது, ஒரு பீத்தோவன், ஒரு ஷூபர்ட்டோடது, ஒரு சைக்கோஸ் வாசிக்கிறாங்களோ அது மாதிரி ராஜாவும் வரணும். அதுல அது அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இந்த சிம்பனி சக்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். வரும் வரணும் வரும். ஆல்ரெடி ஒரு கண்டக்டர் நான் எடுத்தும் போது அவர் சொன்னதும் அந்த புக் ஆஃப் மியூசிக், அந்த புக் ரிலீஸ் ஆனாதான் வந்து வேர்ல்டு வைட்ல அதை எடுத்து பிளே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கண்டெம்பரரி சிம்பனி என்னும் போது அதை எடுத்து பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா. சோ அது பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தென் டெஃபினெட்லி இது வந்து சொன்ன மாதிரி இது வந்து சினிமா இசைங்கிறது அதுல அவர் தொட்ட உச்சம் இங்கதாங்க. இந்த சிம்பனியே மத்தவங்க எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவர் வேற ஒரு பிளேனுக்கு போயிடுவார். அதுதான் அவர் இருக்க வேண்டிய இடம். ஆக்சுவலி நம்ம வந்து அவருக்கு தமிழ்நாடு இல்ல, அவர் நான் பிறந்திருக்க வேண்டியது இங்கிலாந்து அவர் பாடியிருக்கணும். சோ ஸ்வீட் ஆஃப் யூ மேம். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க ராஜா சார் சிம்பனி பற்றியும் அந்த அனுபவங்கள் பற்றியும், ராஜா சார் மியூசிக் பற்றியும் பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திச்சு உங்ககிட்ட இன்னும் டீட்டெயில் ராஜா சார் மியூசிக் பற்றி பேசணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை.